Hello students, welcome to our YouTube channel. SSC ல இருந்து ஒரு press release வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த press releaseல உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இந்த டைம் CGL எத்தனை பேர் எழுதிருக்காங்க? இதோட ஆன்சருக்கு எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்? அடுத்ததா கண்டக்ட் பண்ண போற CHSL எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போறோம்? MTS எக்ஸாம் எந்த ஆர்டர்ல கண்டக்ட் பண்ண போறாங்க? எப்போ கண்டக்ட் பண்ண போறோம்? GD எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது? செலக்ஷன் போஸ்டோட ஆன்சருக்கு எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்? இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இந்த press releaseல SSC சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது இந்த வீடியோல கிளியர் ஆயிடும். அது ரிகார்டிங் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்றோம். ஸோ வீடியோவை ஹைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைம் CGL எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணது 28 லட்சம் ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைம் CGL எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் எழுதுனது பார்த்தீங்கன்னா 13,50,000 பேர் தான் இந்த டைம் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இந்த டைம் வேகன்சி 14,582 வேகன்சி இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு வேலைக்கு 10 பேர்னு கூட்டிட்டு போவாங்கன்னு அதிகபட்சம் வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு 1,40,000 ஆஸ்பிரண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் Tier 1 குவாலிஃபை பண்ண முடியும். கட் ஆஃப் எவ்வளோங்கிற ப்ரெடிக்ஷன் எல்லாமே நமக்கு ஆன்சர் கீ வந்தால் தான் தெரியும். ஆன்சர் கீ எப்போ வரப்போகுது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ்னால நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு எக்ஸாமுங்கிறது ரீஷெடியூல் ஆயிருக்கு அக்டோபர் 14ஆம் தேதி. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அடுத்த நாள் அக்டோபர் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்சர் கீயை ரிலீஸ் பண்ணுறோன்றதை இந்த ப்ரெஸ் ரிலீஸில் SSC வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நார்த்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேக்காக PWD கேண்டிடேட்டோடைய அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணுறது அண்டு அதுக்கு போகிற ஸ்கிரைப்ஸை வந்து ஃபேக்காக இது பண்ணுறது, இந்த ரீசன்ஸ்னால ஒரு 11 பேரை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 11 பேர் அரெஸ்ட் பண்ணதில் அதுக்கான இன்வெஸ்டிகேஷனுங்கிறது போயிட்டுருக்கு. அதில் உண்மைங்கிற ப்ரூவ் ஆகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸோடைய கேண்டிடேட்ஸை கேன்சல் பண்ண போகிறோம், டிபார் பண்ண போகிறோன்ற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஜென்யூனிட்டியை ப்ரூவ் பண்ண முடியல, இல்லை அதோடைய ப்ரூஃப்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இல்லைன்னா அவங்களுக்கு 14th அக்டோபர் எக்ஸாம்ஸை ரீஷெடியூல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மும்பையில் ஒரு சென்டரில் ஃபயர் இன்சிடென்ட்னால எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கு. அவங்க எல்லாருக்குமே 14th அக்டோபர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரீஷெடியூல் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 15th அக்டோபர் CGL எக்ஸாமுடைய ஆன்சர் கீ வந்துடும். ஓகேவா? ஸோ செலக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நாளைக்கு செலக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீ அஃபிஷியல் ஒரு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமா செலக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீயை நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். இன்னைக்கு CPO எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோன்றதை மென்ஷன் பண்ணிட்டு அப்ளிகேஷன் விண்டோ GD 2026 இதோட அப்ளிகேஷனுங்கிறது உங்களுக்கு நவம்பர் 2025 ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த மந்த் போய் அதுக்கு அடுத்த மந்த் GD எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். CHSL எக்ஸாமுங்கிறது அக்டோபருடைய 4th வீக்கில் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக CHSL எக்ஸாம் அக்டோபருடைய 1st வீக்கில் கண்டக்ட் பண்ண வேண்டியது சில ரீசன்ஸ்னால 4th வீக் போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸுங்கிறது கையில் இருக்குது. ஆல்ரெடி இதில் நிறைய பேர் CGL எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த நாலேஜை வச்சு இந்த 30 டேஸை யூஸ் பண்ணிக்கோங்க. CHSL ரொம்ப நல்லா எழுத முடியும். இந்த CHSL எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா CPO எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் JEE எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. அடுத்ததாக தான் MTS எக்ஸாம். நமக்கு CHSL எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த CHSL எக்ஸாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் நடக்கும். இது லாஸ்ட் வீக் தான் நடக்குதுன்னா நவம்பருடைய 2nd வீக் வரைக்கும் நமக்கு CHSL எக்ஸாம்ஸே ஷெடியூல் இருக்கும். அதுக்கப்புறம் CPO எக்ஸாம் குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 நாளாவது கண்டக்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சோடனே JEE எக்ஸாம் வந்து ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வச்சுக்கோங்க. அதுவே அதிகம் தான், 2லேருந்து 3 நாள்லாம் இருக்காது. ஸோ 2லேருந்து 3 நாள் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நவம்பருடைய 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு MTS எக்ஸாம்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. MTS எக்ஸாம்ஸ்க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் ஃபுல்லாக இருக்குது. நவம்பரில் உங்களுக்கு ஒரு 3 வாரம் கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 20 நாள், இதில் ஒரு 30 நாளுங்கிறப்போ ஒரு 50 நாள் சாலிடாக கையில் இருக்குது. இந்த 50 நாளை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா MTS எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். MTS எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷில் நான் வீக்காக இருக்கேன், சிலபஸ் அந்தளவுக்கு நான் கவர் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய MTS கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். MTS எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணுமோ அதை நீங்கள் கவர் பண்ண மாதிரி தான். எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு எதுவும் படிக்க வேண்டாம். நாம் தரக்கூடிய டாபிக்ஸை மட்டும் படித்தா போதும். இங்கிலீஷில் ஒரு 31 வொக்காப் வீடியோ இருக்கும், வொக்காபுலரி அதை மட்டும் படித்தா போதும். கிராமருக்கு உங்களுக்கு ஒரு 19 + 2 21 வீடியோ இருக்கும். கிராமருக்கு அந்த வீடியோ மட்டும் போதும். அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு 3 வீடியோ இருக்கும். க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 4 வீடியோ.
ரீடிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போதும். இங்கிலீஷ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ண இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து உண்டு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட்டாக அதில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ பாருங்கள், நோட்ஸை ப்ரொவைட் பண்ணிடுவோம், நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா டெஸ்ட்டு கொடுத்துருவோம், டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இந்த 3 நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதும், இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸில் முழுக்க லேட்டஸ்ட் பேட்டர்னில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த பேட்டர்னில் தான் ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் நோட்ஸும் உண்டு, இங்கிலீஷ் நோட்ஸும் உண்டு. டெஸ்ட்டுமே தமிழ்லையும் கண்டக்ட் பண்ணுவோம், இங்கிலீஷ்லையும் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்குறீங்கன்னா அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அதோடைய தமிழ் நோட்ஸும் இருக்கும், இங்கிலீஷ் நோட்ஸும் இருக்கும். நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதில் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதோடைய டெஸ்ட்டுமே இருக்கும். ஸோ ஒரு டாபிக் படித்த உடனே அதில் ரிவைஸ் பண்ணிட்டு அதில் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு தான் அடுத்த டாப்பிக்கு நீங்கள் போகிற மாதிரி பிளான் இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்கில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போதும். நீங்கள் நோட்ஸு புக்ஸ் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 5 லாங் சைஸ் நோட்டு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த லாங் சைஸ் நோட்டுங்கிறது நீங்கள் குயிக் நோட்ஸை காப்பி பண்ணுறதுக்காக தான், நம்ம தர்றது அப்படியே நீங்கள் எழுதுறதுக்காக. நீங்கள் பிரிண்ட் அவுட் போடணும், நிறைய பைசா ஆகும்னு நினச்சிங்கன்னா லாங் சைஸ் நோட்ஸில் காப்பி பண்ணிக்கிட்டாலே போதும். உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். நீங்கள் எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் நெக்ஸ்ட் 50 டேஸ்னால் நீங்கள் நம்மளுடைய எம்டிஎஸ் அச்சீவர் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டுமே மோர் தென் எனாஃபாக இருக்கும். ஃபீஸ் வந்து 499 தான். அதில் இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே தேவை கிடையாது. நாம் தர்ற எம்டிஎஸ் கண்டென்ட்டை தரவாக ரிவைஸ் பண்ணி நல்லா படித்து நம்ம தர்ற டெஸ்ட்டை ரெகுலராக அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் இந்த டைம் கிளியர் பண்ணிடலாம். இதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு டெலகிராம் சேனலும் உண்டு. அதில் தான் உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டு, டிப்ஸு, கைடன்ஸ் எல்லாமே அதில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் கிளாஸஸ்க்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு நிறையா டைம் கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் எக்ஸாம் யூஸ்வலாக இந்நேரத்துக்கு நடந்து முடிய வேண்டியது நிறையா போஸ்ட்பான்ட்னால, நிறைய எக்ஸாம் ரீஷெடியூல் ஆனதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நவம்பர் லாஸ்ட் வீக்கில் தான் உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போலேருந்து சீரியஸாக படித்தாலும் எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ செலெக்ஷன் போஸ்டோட ஆன்சர் கீ நாளைக்கு மோஸ்ட்லி வரும், அதை நம்ம அப்போ பார்க்கலாம். சிஜிஎலோடைய ஆன்சர் கீ 15th அக்டோபர் வரும். அந்த சமயத்தில் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும், கட் ஆஃப் எவ்வளோ வைக்க போகிறாங்கன்றது. இப்போ யாருக்கும் கட் ஆஃப் எவ்வளோன்றது தெரியாது. ஸோ அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் Tier 2 ப்ரிப்பரேஷனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். சிஜிஎல் ஆஸ்பிரண்ட் இல்லை எனக்கு சிஜிஎல் டவுட்டாக இருக்குன்னா சிஹெச்எஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்லைனா எம்டிஎஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் சிஜிஎல்ல கிடைச்ச நாலேஜை வச்சு, ஏன்னா அதில் ஜென்ரலான என்ன மாதிரி இருந்துச்சோ அதே தான் சிஹெச்எஸ்எலுக்கும் எம்டிஎஸ்க்கும் வரப்போகுது. அதில் ஃபோக்கஸ் பண்ண அதில் நீங்கள் கெயின் பண்ண என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அதை சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஹோப் இந்த நோட்டீஸில் உள்ள எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோன்ட்டு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.